अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्चदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठावतारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। ஸ்ரீ பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற இந்த விஷ்ணு புராணத்தினுடைய முதல் அம்சம் 13வது அத்தியாயம் பர்யந்தமாக கடந்த உபன்யாசத்தில் நாம் பார்த்தோம். கடைசியாக நாம் பார்த்த ஒரு விஷயம் பிருத்துவினுடைய சரித்திரம். பிருத்து மகாராஜா எப்படி தார்மிகனா தான் ராஜ்யத்தை ஆண்டான், ஆனபடியாலேயே இந்த பூமியானவள் எப்படி எத்தனை சம்பத்து இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு பால் ரூபத்தில் அவள் கறந்தாள். எல்லாருக்குமான சம்பத்தை அவள் கறந்து கொடுத்தாள். ஆனபடியாலேயே பிருத்வி அப்படின்னு பெயர் பெற்றாள். அதாவது பிருத்துவினாலே காக்கப்பட்டவள் பிருத்திவி அப்படின்னு காக்கப்பட்டாள், அதாவது அழைக்கப்பட்டாள் அப்படின்றவரையும் கடந்த உபன்யாசத்தில் பார்த்தோம். இப்பொழுது மேல்கொண்டு வம்ச வர்ணனம் காட்டப்படுறது. பிராச்சீன பர்ஹி அப்படின்றவனுடைய சரித்திரம் என்ன, அவனுக்கு பிறந்த 10 பிரச்சேதஸ்களுடைய சரித்திரம் என்ன, எல்லாமே இப்பொழுது காட்டப்படுறது 14வது அத்தியாயத்தில். அதில் பிருத்துவினுடைய சரித்திரத்தை பார்த்த உடனே அந்த பிருத்துவுக்கு 2 பிள்ளைகள் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த அத்தியாயத்தை பராசரர் சொல்கிறார். ஸ்ரீ பராசர உவாச்ச கிருத்தோஃப் புத்ரௌத்து தர்மக்னோ ஜக்ஞாத்தே அந்தர்தே வாதினோ சிகண்டினி ஹபிர்தானம் அந்தர்தானாத் வியஜாயத அப்படின்னு 2 பிள்ளைகள், பிருத்துவுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தா. அவர்கள் தான் அந்தர்தானம் வாதி அப்படின்னு 2 பேர். அந்த அந்தர்தானன் வாதி அப்படின்ற 2 பேரில் அந்தர்தானன் அப்படின்ற பிள்ளைக்கு சிகண்டினி அப்படின்ற ஒரு தன்னுடைய மனைவி இடத்துல ஹவிர்தானன் அப்படின்னு இன்னொரு பிள்ளை பிறந்தா. சிகண்டினி ஹவிர்தானம் அந்தர்தானாத் வியஜாயத. ஹவிர்தானா சடாக்னேகி திஷணாஜனயத் சுதானு பிராச்சீன பர்ஹிஷம் சுக்ரம் கயம் கிருஷ்ணம் ரிஜாஜினம் அப்படின்னு அந்த ஹவிர்தானனுக்கு அக்னியினுடைய 6 பெண் பிள்ளைகளுக்குள்ளே ஒருத்தியான திஷணா அப்படின்ற அந்த பெண்ணிடத்தில் அவளுக்கு அந்த திஷணாக்கும் இந்த ஹவிர்தானனுக்கும் தான் கல்யாணம் ஆச்சு. அந்த தம்பதிகளுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தா. அவள் 6 பேர் தான் பிராச்சீன பர்ஹி, சுக்ரன், கயன், கிருஷ்ணன், விருஜன், அஜினன் அப்படின்னு 6 பேர். இதில் பிராச்சீன பர்ஹியினுடைய வைபவம் ரொம்ப அதிசயமான ஒரு வைபவம். அவனுக்கு பிராச்சீன பர்ஹின்னு ஏன் பேர் வந்தது? பர்ஹிஸ் அப்படின்னா இந்த தர்பக்கட்டில் இருக்கிறது இல்லையோ, அந்த தர்பக்கட்டு. அதுக்கு அந்த தர்பக்கட்டு வச்சு இவனுக்கு பேர் பிராச்சீன பர்ஹின்னு ஏன் பேர் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறா. இந்த ராஜா ரொம்ப தார்மிகனான ராஜா. தன்னுடைய அதாவது முப்பாட்டினார் போலேயே ரொம்ப தார்மிகனான ராஜாவாக இருந்தான். அந்த மாதிரியே இருக்கிறபடியாலே இந்த நிறைய யாகங்கள் எல்லாம் நடந்ததான் அவனுடைய ஊரில். அவன் ராஜ்யத்தை எங்கே ஆண்டானோ அந்த இடத்துல நிறைய யாகங்கள் எல்லாம் நடக்குமா. சாமான்யமாகவே இந்த யாகம் நடக்கணும்னா கிழக்க நோக்கி இந்த தர்பக்கட்டை நிறையா வைப்பா. கிழக்க நோக்கி தர்பகளை பரப்புறது அப்படின்றது அந்த யாகங்களில் ஒரு அங்கமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே தான் இந்த பாத்திரங்களெல்லாம் வைக்கணும், இந்த தர்பங்களெல்லாம் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் நிறையா இருக்காரு. இந்த ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணுற இடத்துல இருக்காரு. இப்போ நிறைய யாகங்கள் பண்ணி 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 கடைசியில் என்னாச்சுன்னா ஊர் முழுக்க எங்கே பார்த்தாலும் கிழக்கு முகமாக தர்பைகள் இருக்குமா. இந்த ராஜா ஆள்றச்சே கிழக்கு முகமாக தர்பைகள் நிறைஞ்ச ஊராக இருக்கிறபடியால் இவனுக்கு பேரே பிராச்சீன பர்ஹின்னு அடுத்து அதை காட்டுறது. பிராச்சீன பர்ஹிஷம் சுக்ரம் கயம் கிருஷ்ணம் ரிஜாஜினோ பிராச்சீன பர்ஹி பர்ஹி பகவான் महानासी प्रजापति
ஹவிர்தானான் மகாபாகா ஏன சம்வர்திதா பிரஜாக அப்படின்னு அந்த ஹவிர்தானன் அப்படின்ற அந்த பிள்ளையுடைய, அதாவது ஹவிர்தானனுடைய பிள்ளைவன் நிறைய தார்மிகனானா இருந்தான். பிராச்சீனாகிராக குஷாஸ்தஸ்ய பிருத்திவியாம் விஸ்வதாமுனே பிராச்சீன பர்ஹிர் அபவத்து க்யாதோ புவி மகாபலஹா அப்படின்னு அதை இப்போ தான் சொன்ன விஷயத்த சொன்னார். இது மேலே சொல்கிறார், சமுத்திர தனயாயாம் தூ கிருத்ததாரோ மஹீபதி மகதஸ்தபசப்பாரே சவர்ணாயாம் மகாமதி. அந்த பிராச்சீன பர்ஹிக்கு சமுத்திரராஜனுடைய பெண் பிள்ளையான சவர்ணை அப்படின்றவள் கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டாள். அந்த சவர்ண இடத்துலேருந்து பிராச்சீன பர்ஹிக்கு 10 பிள்ளைகள் உண்டானா அவர்களுக்கு தான் பிரச்சேதசுக்கள் அப்படின்னு பேர். சவர்ணாதத்த சாமுத்ரி தசப்பிராச்சீன பர்ஹிஷா சர்வே பிரச்சேதசோ நாம தனுர்வேதஸ்ய பாரகாக. பிரச்சேதசுக்கள் பிரச்சேதசுக்கள் 10 பேர் பிரச்சேதசுக்கள்னு பேர் பெத்துட்டாவா அவ அத்தனை பேரும், அந்த 10 பேரும் தனுர்வேதத்தில் தனுர்வித்யில ரொம்ப நிஷ்ணாத்தர்களாக இருந்தா. அப்ருதக் தர்மச்சரணாஸ் தேதப்பியந்த மகத்தபா தசவர்ஷ சஹசிராணி சமுத்திர சலிலேஷயாக. அவ 10,000 வருஷங்களுக்கு சமுத்திரத்துக்குள்ளேயே இருந்து கோரமான தபஸை பண்ணா அப்படின்னு சொன்னான். 10 பேர் பிரச்சேதசுக்கள் 10,000 வருஷம் காலம் சமுத்திரத்துக்குள்ளேயே இருந்து தபஸை பண்ணா அப்படின்னு உடனே மைத்ரேயர் பிடிச்சுட்டார். எதனாலே சமுத்திரத்துக்குள்ளே இருந்து இவ தபஸ் பண்ணா, என்ன காரணத்துக்கு அப்படின்னு கேட்குறார். எதர்த்தம் தே மகாத்மானஹ தபஸ்தேபுர் மகாமுனே பிரச்சேதச சமுத்திராம்பஸ்யேதது ஆக்கியாதும் அர்ஹசி. அதை சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்தித்த உடனே பராசரர் சொல்கிறார், பித்ரா பிரச்சேதச புரோக்தாக பிரஜார்த்தம் அமிதாத்மனா பிரஜாபதி நியுக்தேனா பகுமான புரஸ்ஸரம். அந்த பிரச்சேதசுக்களுடைய தகப்பன் அந்த பிராச்சீன பர்ஹி இருந்தானே, அந்த பிராச்சீன பர்ஹி இவர்களெல்லாம் பார்த்து இந்த 10 பேர்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்னா அதை மேலே காட்டுறா. பிராச்சீன பர்ஹிருவாச்சா பிரம்மணா தேவதேவேன சமாதிஷ்டோஸ்மி ஹம்சுதாக பிரஜா சம்வர்தனியாஸ்தே மயாச்சோக்தம் ததேதி தது. இந்த சதுர்முக பிரம்மாவாலே எனக்கு ஒரு ஆணையிடப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே இந்த லோகத்தில் பிரஜோத்பத்தி பண்ணணும், பிரஜைகளை உற்பாதனம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆணையிடப்பட்டிருக்கிறது. ஆனபடியாலே 10 பேரை நான் பெற்றேன், நீங்களும் மேல்கொண்டு அந்த ஆணையின்படி மேல்கொண்டு இந்த குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்மம பிரீதகே புத்திராக பிரஜாவிருத்தி மதாந்திரிதாக குருத்வம் மானனீயாவக சம்யஜாஜ்ஞா பிரஜாபதேகே. அந்த இங்கே பிரஜாபதின்றது இந்த பிரம்மாவை குறிக்கிறது. அந்த பிரம்மாவுடைய ஆணையை நான் சிரசா வகித்து மேல்கொண்டு இந்த பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும், ஆனபடியால் நீங்களும் இந்த பிரஜைகளை உற்பத்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லவே பராசரர் சொல்கிறார். ததஸ்தே தத்பிது ஸ்ருத்வா வச்சனம் நிருபநந்தனாக ததேத்யுக்த்வாச்ச தம்பூய பப்ருச்சு பிதரம் முனே. அவள் எல்லாம் பார்த்தா பிதாக்கு தங்களுடைய தகப்பனாருக்கு அடங்கின பிள்ளைகளாக இருந்தால் அந்த தகப்பனார் சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும், ஆனால் என்ன தபஸ் பண்ணினால் நமக்கு இந்த பிரஜைகள் பிறக்கும் அப்படின்னு கேட்குறான். பிரச்சேதச ஊச்சுஹு ஏனதாத்த பிரஜாவிருத்தோ சமர்த்தாக கர்மணா வயம் பவேம தத் சமஸ்தம் ந கர்ம வியாக்கியாது மனசி. நாம் என்ன பண்ணால் இந்த பிரஜைகளை பெற்றுக்கிறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் உண்டாகும், அதை சொல்ல வேணும்னு உடனே இந்த தகப்பனார் அந்த பிராச்சீன பர்ஹி சொல்கிறார். ஆராத்திய வரதம் விஷ்ணும் இஷ்டப்பிராப்தி அசம்சயம் சமேதி நான்யதா மர்த்தியா கிமன்யத் கதையாமிவா. அந்த எம்பெருமான ஆராதித்தால் பெறாத பேர் என்ன இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அந்த எம்பெருமான ஆராதித்தால் எல்லாமே கிடைக்கும், நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். ஆனபடியாலே வேற என்னத்தை சொல்ல போகிறேன், எல்லாரும் உட்காந்து பெருமாளை குறித்து தபஸை பண்ணுங்க, அந்த பெருமாளுடைய வரத்தால் உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறக்க போகிறான் அப்படின்னு காட்டுறார். சமேதி நான்யதாமர்த்தியா கிமன்யாத் கதையாமிவா தஸ்மாத் பிரஜாவிருத்தியர்த்தம் சர்வபூத பிரபும் ஹரிம் ஆராதயத கோவிந்தம் யதி சித்திம் அபீப்சத. உங்களுக்கு சித்தி வேணும்னா அதோ அந்த கோவிந்தன் நிற்கிறான், அந்த எம்பெருமான் நிற்கிறானே அவனை குறித்து தபஸை பண்ணுங்கோ, உங்களுக்கு வேண்டித்து கிடைக்கும். தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச மோட்சம் சான் மிச்சதாம் சதா ஆராதனியோ பகவானே அநாதிகி புருஷோத்தமஹா. நமக்கு தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ இந்த 4 வித புருஷார்த்தங்களில் எந்த புருஷார்த்தம் வேணும்னாலும் அந்த எம்பெருமானையே பற்றி ஆகணும். அந்த எம்பெருமானை பற்றினால் கிடைக்காததே கிடையாது. ஆராதனியோ பகவான் அநாதிகி புருஷோத்தமஹா. அந்த அந்த புருஷார்த்தங்கள் யார் வேணும்னு இருந்தாலும் அவர்களெல்லாம் சேவிக்க வேண்டிய ஒருவன் யாருன்னா அந்த எம்பெருமான் பகவான் நாராயணன் தான். ஆனபடியால் அந்த அநாதி புருஷோத்தமனான அந்த எம்பெருமானை சேவிக்க வேணும். யஸ்மின் ஆராதிதே சர்க்கம் சகாராதோ பிரஜாபதி தமாராத்தியாச்சுதம் விருத்தி பிரஜானாமோ பவிஷ்யதி. இத்தனைக்கும் அந்த பிரம்மாவே அந்த எம்பெருமானை ஆராதிச்சு தான் தன்னுடைய சிருஷ்டியை தான் மேல்கொண்டு நடத்தினான். அப்போது நீங்களும் அந்த எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணினால்தான் உங்களுக்கு அந்த சாமர்த்தியமே உண்டாகும்
அப்படின்னு சொல்லவே பராசரர் சொல்றார், இத்திய முக்தாஸ் தே பித்ரா புத்திராக பிரச்சேதசோ தச மக்னா பயோதி சலிலே தபஸ்தேபு சமாஹிதாக. இப்படியாக தன்னுடைய தகப்பனாராலே சொல்லப்பட்ட, அதாவது ஆணையிடப்பட்ட அந்த பிரச்சேதசுக்கள் எல்லாம் சரி அப்படியே ஆகட்டும்னு சமுத்திரத்திடத்துல போய் இந்த சமுத்திர ஜலத்துக்குள்ளே நின்று தாங்கள் எல்லாம் கோரமான தபஸ் ஆச்சரிக்க ஆரம்பித்தார்கள். தசவர்ஷ சஹசிராணி ன்யஸ்தசித்தா ஜெகத்பதௌ நாராயணே முனிஸ்ரேஷ்ட சர்வலோக பராகணே. 10,000 வருஷம் ஒரே சித்தம், அதாவது ஏகாகிர சித்தத்தோட, அதாவது ஒருபடிப்பட்ட மனசோட அந்த எம்பெருமானை தியானிக்க ஆரம்பித்தார். இந்த நாராயணனை தியானித்தார். தத்ரைவாவஸ்திதா தேவம் ஏகாகிர மனசோஹரிம் துஷ்டுவோர் யஸ்துத காமானே ஸ்தோத்துர் இஷ்டான் பிரயச்சதி. எம்பெருமானுக்கே ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா அப்படின்னுலாம் திருநாமம். விஷ்ணு சாஸ்திரநாமம் இப்போ தான் முடிஞ்சதோ இல்லையா, அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சொல்கிற ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்தா அப்படின்னுலாம் சொல்கிறச்சே, ஸ்தவ்யா அப்படின்னா ஸ்தோத்திரத்தாலே ஸ்துதிக்கப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்தவப்பிரியா அப்படின்னா யாரான அவனை ஸ்தோத்திரம் பண்ணால் அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா, அவனுக்கு யாரான வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவாளான்னு காத்துட்டு இருப்பான். நீ இப்படியே இருக்கியே, நீ அப்படியே இருக்கியே அப்படின்னு அவனை அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணினால், நீ எப்பேற்பட்டவன், நீ எல்லா ஜெகத்துக்கு எல்லாம் பற்றியாக இருக்கிறேன், நீ தான் சர்வஸ்ரேஷ்டனாக இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணா அவ்வளோ பிடிக்குமா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு நன்னா ஏற்றுப்பாரா பெருமாள். ஸ்தவப்பிரியா அப்படின்னு பேர். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த ஸ்தவ்யனாக இருக்கிறானோ இல்லையோ, அந்த எம்பெருமான் எல்லாருடைய ஸ்தோத்திரத்துக்கு உரியவனாக இருக்கிறானோ இல்லையோ. நம்ம லோகத்தில் பார்க்குறோம், ஜனங்களை பார்த்து நீ அப்படி இருக்கிறே எப்படி இருக்கிறேன்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுண்டு வாய் வார்த்தை அவனுக்கு நீ ரொம்ப பெரியவன், நீ ரொம்ப தார்மீகன் அப்படின்லாம் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் உரியவன் யார் அப்படின்னா இந்த ஸ்தவ்யனான எம்பெருமான் தான். அத்தனை குணங்கள் அவனிடத்தில் நிரம்பி இருக்கிறபடியாலே அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை தான் ஸ்துதி பண்ணி தான் இந்த, அதாவது அந்த சித்தியை பெற்றார்கள் இந்த பிரச்சேதசுக்கள் அப்படின்ற இடத்துல ஸ்துதி பண்ண அப்படின்றத காட்டுற. துஷ்டுபூரிய ஸ்துதக்காமானு ஸ்தோத்திர இஷ்டான் பிரயச்சதி அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினால் கேட்டவர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்குறவனா அந்த எம்பெருமானோட குறித்து இவர்களெல்லாம் பெருசாக ஸ்தோத்திரம் பண்ணா அப்படின்னு பராசர சொல்லவே மைத்ரேயர் கேட்குறார். ரொம்ப ஆசையாக இருக்குது சுவாமி, அவள் என்ன ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளை, அவள் அவ்வளோ பக்தியோட 10,000 வருஷம் ஏகாகிர சித்தமாக பெருமாளை தியானம் பண்ணி இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான்னா அந்த ஸ்தோத்திரத்தை எனக்கும் சொல்லக்கூடாதோ அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிற. ஸ்தவம் பிரச்சேதசோ விஷ்ணோஹோ சமுத்ராம்பசி சம்ஸ்திதாக சக்ருஸ் தன்மே முனிஸ்ரேஷ்ட சுப்புண்ணியம் பக்துமரசி. அப்பேற்பட்ட ரொம்ப புண்ணியமான அந்த ஸ்தோத்திரத்தை எனக்கும் சொல்லக்கூடாதா, அது சொன்னால் என்னன்னா அதை கொண்டு நானும் ஸ்தோத்திரம் பண்ணுவேனே அப்படின்னு இந்த மைத்ரேயர் சொல்லவே பராசரர் சொல்கிறார். ஸ்ருணு மைத்ரேய கோவிந்தம் யதாபூர்வம் பிரச்சேதசா துஷ்டுவஸ்தன் மயி பூதாக சமுத்திர சலிலேஷயாக. அந்த சமுத்திரத்தினுடைய ஜலத்திலேயே இருந்து அவர்களெல்லாம் அந்த எம்பெருமானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணான்றதை சொல்கிற கேட்டுக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நதாஸ்ம சர்வவச்சசாம் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி தமாத்யந்தம் அசேஷஸ்யா ஜெகதः பரமம் பிரபும். இதெல்லாம் பிரச்சேதசுக்கள் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். நதாஸ்ம அப்படின்னா அந்த எம்பெருமானை நாம் சரணாகதி பண்ணுறோம். எப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அப்படின்னா சர்வவச்சசாம் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி, எல்லா வாக்குகள் அவனிடத்துல போய் முடியுது. எல்லா வாக்குகளாலையும் எல்லா வார்த்தைகளாலையும் எல்லா சொற்களாலையும் அவன் தான் சொல்லப்படுறான். அதாவது சொல்லினால் சொல்லப்படும் அந்த பொருளும் நீ எப்படி காட்டுறாளோ இல்லையோ, அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா சர்வ சப்த வாச்சியன் அப்படின்னு காட்டுறது. புரியறதுக்காக ஒன்று சொல்கிறேன். தேங்காவை முழு தேங்காவை ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் படுத்திக்கிறது. முழு தேங்காவை ஒன்று எடுத்துட்டா அதை தேங்காய் அப்படின்ற மரத்தினை பறிச்சா அது தேங்காய் அப்படின்னு பேர் சொல்கிறோம். ஒருத்தன் வந்தா நல்லா மட்டையெல்லாம் உரிச்சான், உள்ளே இருக்கிறதுக்கு என்ன பேர் தேங்காய். நாரெல்லாம் உரிச்சான், அதுக்கு உள்ளே இருக்கிறது என்ன பேர் தேங்காய். ஒருத்தன் உடைச்சான், உள்ளே இருக்கிறதுக்கு என்ன பேர் தேங்காய். ஒருத்தன் கேட்டான், சுவாமி அநியாயமா இல்லையா, அங்கே மரத்தில் இருக்கிறச்சவும் தேங்காய் நீர், மட்டை உரிச்சவும் தேங்காய் நீர், நார் உரிக்கிறச்சவும் தேங்காய் நீர், உடைக்கிறச்சவும் தேங்காய் நீர். அப்போ எது தான் தேங்காய்ங்க அப்படின்னா மரத்தில் இருக்கிறச்சேவோ கீழே இருக்கிறச்சேவோ எந்த தசையில் இருந்தாலும் அது தேங்காய்னா மட்டையோடு நிற்காது, அதுக்குள்ளே இருக்கிற நாரோட நிற்காது, அதுக்குள்ளே இருக்கிற ஓடோட நிற்காது, அதுக்குள்ளே இருக்கிற தேங்காய் பர்யந்தம் அந்த பேர் போய் தொடுமா இல்லையா. தேங்காய்ன்றது இந்த வெளியில் இருக்கிற வஸ்துக்களோட நிற்கல, உள்ளே இருக்கிற தேங்காய் பர்யந்தமாக போய் தொட்டது. வெளியில் எத்தனை மூடிகள் இருந்தாலும் அது உள்ளே போய் தொட்டதோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த லோகத்தில் எந்த சப்தத்தை சொன்னாலும் அது எம்பெருமான போய் குறிக்குன்றார்.
என்ன என்ன அர்த்தம்னா, இந்த தேங்காய்ன்றது தேங்காவோட நிக்கல்ல, அதுக்குள்ளே இருக்கிற பெருமாள் பரியந்தமாக போய் தொடுன்னு அர்த்தம். இப்போ நான் அப்படின்றேன்னா இந்த உடம்போட நிற்கிறது இல்லை, உள்ளே இருக்கிற ஆத்மாவும் போகும். ஆத்மாவோட நிற்கிறது இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா பரியந்தமாக போகும். இப்போ இந்த புஸ்தகம்ன்றேன்னா இந்த புஸ்தகம்ன்ற இந்த பிண்டத்தோட நிற்காது, இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா, இதுக்குள்ளே இருக்கிற பரமாத்மா. இப்போ எந்த சப்தத்தை சொன்னாலும் உள்ளே இருக்கிற பரமாத்மாவை தான் போய் தொடும். அப்போ எல்லா சப்தங்களாலையும் வாச்சியனானவன் அந்த எம்பெருமான். அதை காட்டுற சர்வபட்சசாம் பிரதிஷ்டா எத்திர சாஸ்வதி. எல்லா வாக்குகளும் கடைசியில் போய் முடியறது எங்க? ஏன்னா பெருமாள் கிட்ட தான். எந்த சப்தமும் பெருமாளை தொடாமல் நிற்கவே முடியாது அப்படின்றத காட்டுற தமாத்யந்தம் அசேஷஸ்ய ஜெகத்தா பரமம் பிரபு. அப்பேற்பட்ட ஜகத்துக்கெல்லாம் ஆதியும் அவனே, அந்தமும் அவனே. அவனிடமிருந்து தான் எல்லாமே உண்டாச்சு, அவனிடத்துல போய் தான் லயிக்கிறது எல்லாமே. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாம் சரணாகதி பண்ணுறோம். ஜோதிராஜ்யம் அனௌபம்யம் அன்வனந்தம் அபாரவத்து யோனிபூதம் அசேஷஸ்ய ஸ்தாவரஸ்ய சரஸ்ய. இதெல்லாம் நிறைய நமக்கு முன்னாடி பார்த்த ஸ்தோத்திரங்களே. அதை சொல்கிறார், அவன் பரஞ்சோதியாக இருக்கிறான். பரஞ்சோதியாக இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னா, ஜோதிராஜ்யம் அனௌபம்யம் அன்வனந்தம் அபாரவத்து அப்படின்னு. அவனுக்கு ஒரு ஒப்பே சொல்ல முடியாது. அவன் ஒரு ஜோதிஷாக இருக்கிறான், ஒரு வெளிச்சமாக இருக்கிறான்னா அந்த வெளிச்சத்துக்கு ஒரு ஒப்பு சொல்லவே முடியாது. அந்த மாதிரியாக இருக்கிறவன். அதே மாதிரி அவன் அணுவாவும் இல்லை, அனந்தமாகவும் இல்லை. அணுவாகவும் இருக்கிறான், அனந்தமாகவும் இருக்கிறான். சுவாமி கொலை போகிறதுக்கு ஒரு மித்தி வேண்டாமா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அது வேதத்தில் இருக்கிற அதாவது எம்பெருமானுடைய தன்மை அப்படி இருக்கிறது. அணுவுக்கும் அணுவாக இருக்கிறான், மகத்துக்கும் மகத்தாக இருக்கிறான். அப்படி இருக்கிறது அவனுடைய ஒரு ஸ்வரூபம். அதாவது ஆத்மாவை காட்டிலும் சின்னதாக இருக்கிறான், இந்த மகத்து பிரகிருத்தியை காட்டிலும் பெருசாக இருக்கிறான் அப்படின்னு ஏக காலத்தில் ரெண்டுவா இருக்கிறானோ இல்லையோ அதை சொல்கிற. யோனிபூதம் அசேஷஸ் ஸ்தாவரஸ் சரஸ்ய எஸ்யாக பிரதமம் ரூபம் அரூபஸ்ய ததா நிஷா சந்தியாச்ச பரமேஷஸ்ய தஸ்மை காலாத்மனே நமஹ. இப்போ அவன் எத்தனை ரூபங்களோடு இருக்கிறான்னு காட்டுறான். பகல் அப்படின்றது அவனுடைய முதல் ரூபமா, அது கண்ணுக்கு தெரிகிற ரூபம். ராத்திரின்னு இருக்கிறது பாருங்க, இருட்டுன்றது ஒன்று இருக்கிறதே, அது அவனுடைய அரூபம். அரூபம்னா என்ன? அவனுடைய ஒரு இன்ன ஆக்காரம் சொல்ல முடியாத ஒரு ரூபம். அந்த இருட்டுன்றது இந்த ஆக்காரம் சொல்ல முடியாத ஒரு ரூபம். அதுதான் இருட்டு ரெண்டாவது ரூபமாக கொள்ளப்படுறது. ஆழ்வார் சொல்கிறார், உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலனெனில் உளன் அவன் அருவம் இவ்வருவுகள்ன்றான். அவனுக்கு அரூபம் ரூபம்ன்று ரெண்டு விதமாக ஆகாரங்கள் உண்டு. ரூபம்னா கண்ணுக்கு தெரியாது, இதை இப்போ பார்க்குறவன் இல்லை பெருமாளை சேவிக்கிறான். அவன் இந்த கிரீட்டாதி நூப்புராந்தமான எல்லா ஆபரணங்களும் சாத்துன்னு இருக்கார், திருக்கை எப்படி வச்சுருக்கா, திருவடி அப்படி வச்சுருக்கார், எல்லாம் சொல்கிறான். இப்போ இதெல்லாம் ரூபங்கள். இந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கிற இத்தனை வஸ்துக்கள் எல்லாம் அவனுடைய ரூபங்கள். இதுவே நமக்கு தெரியாத, கண்ணுக்கு தெரியாத சில வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறது, பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் பெருமாளாக இருக்காங்கன்னா ஆமாம். அவனுடைய ரூபம் எப்படி சுவாமி இருக்கும்னா அரூபம். கண்ணுக்கு அதாவது இன்ன ஆகாரம் சொல்ல முடியாத ஒரு ரூபத்தில் இருப்பான். ஷேப்லெஸ் அப்படின்ற பாருங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரியாக இருப்பான். அது அரூபம். அதாவது ஃபார்ம்லெஸ், ஷேப்லெஸ் இல்லை ஃபார்ம்லெஸ் அப்படின்றான். அந்த மாதிரியாக இருக்கிறது அரூபம் அப்படின்றது. அவனுடைய இருட்டு அப்படின்றது அவனுடைய அரூபமாக இருக்கிறது, பகல்ன்றது அவனுடைய ரூபமாக இருக்கிறது. இந்த மாதிரி ரெண்டு ஆகாரங்களோட கூடி இருக்கிறான். சந்தியாச்ச பரமேஷஸ்ய தஸ்மை காலாத்மனே நமஹ. அந்த ரெண்டும் சேர்ந்திருக்கிற ஒரு இடம் அந்த எம்பெருமான்றவன். அந்த ரூபம் அரூபம் ரெண்டும் சேர்ந்திருக்கிற ஒரு இடம். அப்பேற்பட்ட காலத்துக்கு அதாவது காலமாகவே இருக்கிறவனுக்கு நமஸ்காரங்கள். புஜ்யதேனு தினம் தேவைஹி பித்ருபிஷ்ட சுதாத்மகா ஜீவபூதா சமஸ்தஸ்ய தஸ்மை சோமாத்மனே நமஹ. பித்ருக்களெல்லாம் எப்போவுமே சோம ரசத்தை சாப்பிட்டுட்டே இருப்பான். அந்த மாதிரி அந்த பித்ருக்களாலே அந்த பருகப்படுற அந்த சோமரசம் எங்கே இருக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த சோமனே எம்பெருமானாக இருக்கிறான். சோமன்னா சந்திரன். அந்த சந்திரன் தான் ஜீவர்களுக்கெல்லாம் அதாவது நமக்கெல்லாம் ஜீவபூத்தமாக இருக்கான். மொத்தம் ஜெகத்துக்கே ஜீவபூத்தமாக இருக்கிறான். சாமானியமாக சொல்கிறது உண்டு, இந்த செடி கொடிகளெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இதுக்கெல்லாம் ஓஷதிகள் லத்தைகள் எல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, இதுக்கு எல்லாத்துக்கும் உயிரூற்றவன் யாருன்னா சந்திரன். அந்த மாதிரியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சோமனே வடிவாக இருக்கிறவனுக்கு நமஸ்காரங்கள். யஸ்தமாம்ஸ்யத்தி தீவிராத்மா பிரபாபிர் பாசயன் நபஹ தர்மசீதாம்பசாம் யோனிஸ் தஸ்மை சூர்யாத்மனே நமஹ. யாரொருவன் இருட்டையே தான் விழுங்கி விடுறானோ, தன்னுடைய பிரபை அப்படின்ற தன்னுடைய அந்த வெளிச்சத்தால் இருட்டையே விழுங்கிடுறானோ, அது மேலே தர்மசீதாம்பசாம் யோனிகி அப்படின்னு அந்த தர்மம் நிலை நிற்கிறதுக்கு தான் காரணமாக இருக்கிறானோ அப்பேற்பட்ட அந்த சூரியன், அந்த சூரியனுடைய வடிவத்தில் இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு வணக்கம் அப்படின்னு அதை காட்டினார்.
அது மேலே பஞ்ச பூதங்கள் இருக்கிறதோ இந்த பஞ்சபூதங்களும் அவனுடைய வடிவம் அப்படின்றத அடுத்த 5 ஸ்லோகங்களில் காட்டுறான். காட்டின்யவான்யோ பிபர்த்தி ஜெகதேத தசேஷதா சப்தாதி சம்சயோ வியாபி தஸ்மை பூமியாத்மனே நமஹ. கঠিனமாக இருக்கிறது, பூமின்றது கঠিனமாக இருக்கிறது, அது மேலே எல்லாத்தையும் தரிக்கிறது, எல்லாத்தையும் அந்த மாதிரி வியாபிச்சு தரிக்கிறது இல்லையோ, எல்லாத்துக்கும் சப்தாதிகளுக்கெல்லாம் இது ஆசிரியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பூமி ரூபத்தில் இருக்கிறது எம்பெருமானுக்கு வணக்கம். யத்யோனி பூதம் ஜெகதோ பீஜம் யத் சர்வ தேகினா தத்தோய ரூபம் ஈஷஸ்ய நமாமோ ஹரிமேதுசா. இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது ஜலம். அது அப்பேற்பட்ட அந்த அதாவது எல்லா தேகிகளுக்கு எல்லாம், அதாவது இந்த உடம்போடு இருக்கிறவர்களுக்கு எல்லாம் பீஜமாக இருக்கக்கூடியது தான் ஜலம். அப்பேற்பட்ட அந்த ஜலரூபமாக இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம். யோமுகம் சர்வதேவானாம் ஹவ்யபுக் கவ்யபுக் ததா பித்ருணாஞ்ச நமஸ்தஸ்மை விஷ்ணவே பாவகாத்மனே. ஹவ்யம் அப்படின்னா தேவதைகளை குறித்து பண்ணக்கூடிய ஹோமம். கவ்யம் அப்படின்னா பித்ருக்களை குறித்து பண்ணக்கூடிய ஹோமம். அப்போது ஹவ்ய கவ்யங்கள் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரியா ஹவ்யம் என்ன கவ்யம் என்ன, இந்த ரூபத்தில் தான் எல்லாத்தையும் கொண்டு எல்லாருடைய ஜಠரத்தில், அதாவது வயிற்றுல இருந்து அந்த ஜாட்டராஜ்யாக இருந்து எல்லாத்தையும் பசனம் பண்ணுறவனாக இருந்து இந்த மாதிரி எல்லாரும், அதாவது தேவர்களுக்கெல்லாம் நான் முகத்தில் ஹவ்யமாக இருக்கிறான், இந்த பித்ருக்களுக்கெல்லாம் கவ்யமாக இருக்கிறான். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த பாவகாத்மன் அந்த அக்னி ரூபத்தில் இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னார். பஞ்சதாவஸ்திதோதேகே யச்சேஷ்டாங் குருதே அனிஷம் ஆகாஷயோனிர் பகவான் தஸ்மை வாயுவாத்மனே நமஹ. நம்முடைய உடம்புல வாயு, அதாவது காற்று இருக்கிறது. எப்படி இருக்கிறது அப்படின்னா 5 ரூபத்தில் இருக்கிறது. பிராண அபான வியான உதான சமானங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜீர்ணிக்கிறதுக்கு உதவுறது, ஒன்று இந்த மலஜலங்கள் எல்லாம் வெளியில் தள்ளுறதுக்கு உதவுறது, ஒன்று நம்ம மூச்சு எடுக்கிறோமோ இல்லையா, முதல்ல நமக்கு அந்த மூச்சு காற்று இருந்தால் தானே நமக்கு அந்த பிராணனை தரிக்கும். அப்போ அந்த மூச்சாக ஒன்று இருக்கிறது. அந்த மாதிரி உடம்புக்குள்ளே ஆக்சிஜன் எடுத்துன்னு எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறதோ இல்லையா, அந்த மாதிரி உடம்புக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் வியாபிச்சு நிற்கிற ஒரு வாயு உண்டு. இந்த மாதிரி 5 இடங்களில் இந்த வாயு விசேஷங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த மாதிரியா அவஸ்திதோ தேகே யச்சேஷ்டாம் குருத்தே நிஷம், அதெல்லாம் இருந்தால்தான் இந்த உடம்பே நிற்கும். இந்த உடம்பு பிராணம் போயிடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 5 இடங்களில் இருக்கிற வாயும் காரிய பார்க்குறத நிறுத்துடுத்துன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற அந்த வாயுவாத்மனே வாயுவாத்மனே நமஹ அப்படின்னு இந்த வாயு ரூபத்தில் இருக்கிற இந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம். அவகாசம் அசேஷானாம் பூதானாம் யப் பிரயச்சதி அனந்தமூர்த்திமான் சுத்தா தஸ்மை வியோமாத்மனே நமஹ. இந்த படைச்ச விஷயங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? இப்போ நம்ம எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், எங்கே உட்காந்துருக்கோம்? இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கோம். எப்படி உட்காந்துருக்கோம் சுவாமி? இடம் இருக்குது, உட்காந்துருக்கோம். அப்போ அந்த இடத்துக்கே ஆகாசம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி இந்த படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தானாக இருக்கிறான், அந்த எம்பெருமானாக தான் இருக்கிறான். எல்லாரும் என்ன சொல்லுவோம், இப்போ உட்காந்துருக்கிறது எங்கே? மண்டபத்தில். எந்த இடத்துல? கோவிலில். எந்த இடத்துல? காஞ்சிபுரத்தில். இதெல்லாம் இல்லை. பின்ன எங்கே உட்காந்துருக்கான்னா தைரியமாக சொல்லலாம், எம்பெருமானுடைய மடியில் ஏறி உட்காந்துருக்கோம். அவன் வேற எங்கே உட்காரல, பெருமாளுடைய மடியில தான் உட்காந்துருக்கோம். அப்போது இந்த மண்டபம், இந்த இடம், இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவனுடைய ரூபமாக இருக்கிறது, நமக்கு தெரியாது. அவன் தான் அப்படின்னு தெரியாத ஒழிய உட்காந்துருக்கிறது எங்கே என்ன? எம்பெருமானுடைய திருமடியில் ஏறி உட்காந்துருக்கோம். இப்போ அதை சொல்கிறார், இந்த படைக்கப்பட்ட இத்தனை வஸ்துக்களுக்கும் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையோ, அப்பேற்பட்ட இடமே அவனாக இருக்க, அவனோட திருமேனியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆகாசமாகவே இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு வணக்கம். அதே சொன்னார், சமஸ்தேந்திரிய சர்க்கஸ்ய எஸ் சதா ஸ்தானமுத்தமம் தஸ்மை சப்தாதி ரூபாய நமஹ கிருஷ்ணாய வேதசே. இது மேலே இந்திரியங்களெல்லாம் போய் அந்த விஷயங்கள் எல்லாம் கிரகிக்கணுமே, அந்த சப்தாதி ரூபாய அப்படின்னு சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களாக இருக்கிறான். அதுவும் எம்பெருமானாவே இருக்கிறான். அப்பேற்பட்ட கிருஷ்ணாய வேதசே நமஹ கிருஷ்ணாய வேதசே. கிருண்ணாதி விஷயான் நித்யம் இந்திரியாத்மா க்ஷராட்சரா எஸ்தஸ்மை ஞானமூலாய நதாஸ்ம ஹரிமேதசே. அப்படின்னா அந்த இந்திரியங்கள் மூலமாக இவன் ஞானமயமாகவே இருக்கிறான். ஒருத்தன் உள்ளே உட்காண்டிருக்கிறான், அந்த ஆத்மா அந்த ரூபத்தில் அவன் எல்லாம் கிரகிக்கிறான் இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை கொண்டிருக்கிறவனுக்கு நமஸ்காரம். கிரகிதானிந்திரியைர் அர்த்தான ஆத்மனேய பிரயச்சதி அந்தఃகரண ரூபாய தஸ்மை விஸ்வாத்மனே நமஹ. முதல்ல இந்த இந்திரியங்களெல்லாம் இந்த விஷயங்களை கிரகிக்கணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானமாகவும் எம்பெருமானா இருக்கிறான். அந்த ஞானம் நிற்கிறதுக்கு ஒரு ஆசிரியம் வேணும். அந்த ஆசிரியமாக இருக்கிற நம்முடைய மனசு, அந்த மனசில் தான் ஞானம் இருக்கும். எதே போல் ஒரு குளம், அதுக்குள்ளே ஜலம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய மனசு, அதுக்குள்ளே ஞானம் இருக்கும். அந்த மாதிரி ஞானமும் எம்பெருமானாக இருக்கிறான்.
அது மேலே அந்த ஞானத்துக்கு இருப்பிடமான அந்த மனசு, அதுவும் எம்பெருமானா இருக்கிறான். அது அந்தக்கரணம்னா மனசுக்கு தான் பேர். அந்த அந்தக்கரண ரூபாய தஸ்மை விஸ்வாத்மனே நமஹ யஸ்மின் அனந்தே சகலம் விஸ்வம் யஸ்மாத் ததோத்கதம் லயஸ்தானஞ்ச எஸ்தஸ்மை நம பிரகிருதி தர்மினே அப்படின்னு அது எல்லாத்துக்கும் இப்போ மனசை சொன்னோம், இது மேலே இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சொன்னோம், அது மேலே ஞானம் பிராணங்கள் எல்லாம் சொன்னோம், அதுக்கு மேலே இந்த மனசு ஞானம் இந்த எல்லாம் சொன்னோமோ இல்லையோ, இந்த இந்திரியங்கள் இதெல்லாம் சொன்னது பெருசு இல்லை. இதெல்லாம் படைக்கணும்னா முதல்ல பிரகிருத்தின்றது ஒன்று இருந்திருக்கணுமோ இல்லையோ. அந்த பிரகிருத்தியில் ஆரம்பிச்சு தான் இதெல்லாம் உண்டாச்சு. அப்போ அது எல்லாமா இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு காட்டுறா. வயஸ்தானச்சஸ்தஸ்மை நம பிரகிருதி தர்மினே. அப்போ எல்லாமே போய் லயிக்கிறது எங்கன்னா மூல பிரகிருத்தில தான் போய் நிற்கும். அந்த மூல பிரகிருதியாகவும் இருக்கிறவன் அந்த எம்பெருமான், அதையும் தன்னுடைய சரீரமாக கொண்டிருக்கிறவன், அப்பேற்பட்டவனுக்கு நமஸ்காரம். சுத்த சன்லட்சதே பிராந்தியா குணவானிவல் யோகுண தம் ஆத்மரூபிணம் தேவம் நதாஸ்ம புருஷோத்தமம் அப்படின்னு இவன் இதுக்கு மேலே இந்த பிரகிருதி வரைக்கும் சொல்லி அதுக்கப்புறம் இது எல்லாம் அச்சேதனத்தை சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே சேத்தனமான நம்மெல்லாம் சொல்கிறது, ஜீவாத்மா கோட்டையை சொல்கிறது. இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கிறான்னா சுத்தனா இருக்கிறான். ஜீவாத்மாவுக்கு என்ன சுத்தி அப்படின்னாக்கா, இந்த பிரகிருத்தியில் ரஜஸு தமசுன்றது 2 கலசி இருக்கிறது. சத்துவம் ரஜஸு தமசுன்றது 3 குணங்கள் உண்டு. இல்லை ரஜஸு தமசுன்றது தான் அழுக்கு. அந்த அழுக்கு கூட இல்லாத ஒரு சுத்தி இந்த ஆத்மாவுக்கு உண்டு. எந்த புண்ணியமோ பாவமோ ஆத்மாவுக்கு நேர தட்டாது, கர்மாக்கள் ஆத்மாவை நேர தட்டாது, பாதிக்காது. ஏன்னா எனக்கு தானே இந்த கர்மங்களை சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் தான் அது பாதிக்குமே வழியா. இதை விட்டுட்டு ஸ்ரீவை கொண்டது போனேன், எந்த கர்மாவும் என்னை பாதிக்காது, எந்த இந்த இந்த தோஷங்களும் என்னை பாதிக்காது. அப்பேற்பட்ட ஒரு ஜீவாத்மாவுக்கு உண்டான சுத்தி, அப்பேற்பட்ட சுத்தக சம்லட்சத்தை பிராந்தியா குணவானிவ யோ அகுணக. இவனுக்கு குணங்கள் கிடையாது, சுத்த அதாவது சத்வமோ ரஜசோ தமசோ ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனால் இவன் பிராந்தியால் என்ன நினச்சி விட்றா, அதாவது ஒரு கலக்கத்தால் என்ன நினச்சி விட்றான்னா, இதெல்லாம் எனக்கே தான் உண்டு, ரஜஸும் எனக்கே உண்டு, தமஸும் எனக்கே உண்டு, ஆனபடியால் இந்த கஷ்டப்படுறேன். கிடையாது, ஆத்மாவுக்கு எந்த தோஷமும் கிடையாது. பின்ன எங்கே இருக்குன்னா இந்த உடம்போட தான் இருக்கு. புரியறதுக்காக சொல்கிறேன். நான் வெள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது என்னுடைய வேஷ்டி வெள்ளையாக இருக்குன்னு சொல்லலாமா? நான் வெள்ளையாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், ஆனால் என்னுடைய வேஷ்டி தான் வெள்ளையாக இருக்குது. என்ன சுவாமி வித்தியாசம்னா, இந்த வேஷ்டியை நான் உடுத்துட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். என் மேலே இருக்கிறது ஆணுபடியால் ஏதோ வெள்ளை உடுத்துன்னு ஒருத்தன் நிற்கிறானே, அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னால் என்னை கூப்பிடுவா. ஏன்னா அந்த வெள்ளை என் மேலே இருக்கிறது ஒரு உடையாக உடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த வெண்மை வந்து உடுத்துன்னு அர்த்தம் இல்லை, நான் இந்த வெள்ளை உடுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போது வெள்ளைன்னு என் பக்கத்தில் யாரும் கை காட்டினா இந்த வேஷ்டியை தான் காட்டுற அளவுடைய என்னை காட்டலை. நான் சொல்கிறது புரியுறதா? அந்த மாதிரி ரஜஸு தமசு அப்படின்னு காட்டினா இந்த உடம்போட நிற்குமே ஒழிய ஆத்மாவை தட்டவே தட்டாதது. அதை காட்டுறாரு. அந்த குணங்கள் அந்த ஆத்மாவை தட்டவே தட்டாது. இருந்தாலும் இவன் கலக்கத்தாலே ஆத்மாவுக்கே உண்டுன்னு நினச்சிக்கிறான் இல்லையோ. அப்பேற்பட்ட அந்த ஜீவாத்மாவே அந்த எம்பெருமானுடைய சரீரமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஜீவாத்மாவே சரீரமாக கொண்டிருக்கிற அந்த எம்பெருமானுக்கு வணக்கம். அவிகாரம் அஜம் சுத்தம் நிர்குணம் என் நிரஞ்சனம் நதாஸ்ப தத்பரம் பிரம்ம விஷ்ணோரியத் பரமம் பதம். இப்போ முன்னாடி எல்லாம் அச்சேதனங்களெல்லாம் சொல்லிட்டார், உயிரற்ற பதார்த்தங்கள். இப்போ கடைசியில் சொன்ன ஸ்லோகத்தில் இந்த ஜீவாத்மாவை சொல்லிட்டார், உயிர் உள்ள பதார்த்தம். கடைசியில் இது ரெண்டத்தையும் நியமிக்கிறவன் அந்த எம்பெருமான். 3வது ஒரு தத்துவம், அந்த ஈஸ்வர தத்துவத்தை சொல்கிறார். அது எப்படி இருக்கிறதுன்னா, அவிகாரம் அஜம் சுத்தம். அது எந்த விகாரங்களும் கிடையாது. ஞானத்தாலே சங்கோஷம் விகாசங்கள் கிடையாது. இந்த உடம்பாலே இந்த தேயறது வளர்றது இதன் அப்படின்னு இந்த ஷட்பாவ விகாரங்கள் எல்லாம் கிடையாது. எப்படிப்பட்ட விகாரமும் கிடையாது. முன்னாடியே பார்த்துருக்கணும். அவிகாராய் சுத்தாய் நித்யாய பரமாத்மன் என்ற ஸ்லோகத்திலே பார்த்துருக்கிறோம் அந்த விஷயங்கள். அப்பேற்பட்ட அவிகாரமாக இருக்கிறான். அஜன்னா பிறப்பே இல்லாதவனாக இருக்கான், பிறப்பிலி இருக்கிறான் அந்த எம்பெருமான். சுத்தம் நிர்குணம் என் நிரஞ்சனம். அவன் சுத்தனாக இருக்கிறான்னு அர்த்தம்னா அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அகிலஹேய பிரத்யனீக கல்யாணிக தானக ஸ்வேதர சமஸ்தவஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்திக ஸ்வரூபா அப்படின்னு எம்பெருமானார் ராமானுஜர் காட்டுறா. அவனுடைய ஸ்வரூபத்தை காட்டுறச்சு. அப்பேற்பட்ட சுத்தனா இருக்கிறான். நிர்குணன்னா அவனுக்கு எந்த தோஷங்களும் கிடையாதுன்னு காட்டுறார். என் நிரஞ்சனம், அவனுக்கு எந்த தீமையும் கிடையாது. நதாஸ்ம தத்பரம் பிரம்ம விஷ்ணோரேத் பரமம்பதம். அந்த எம்பெருமானுடைய பரமம்பதம். இந்த இடத்துல பரமம்பதம்னா அவனுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தையே காட்டுறது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு வணக்கம். அதீர்கஹ்ரஸ்வம் அஸ்தூலம் அனனு அஸ்யாவம் அலோகிதம். அவன் எப்படி இருக்கிறான்னா, அவன் பெருசாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது, சின்னதாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது, ஸ்தூலமாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரிய மாதிரி
ஒரு பெரிய ஆகாரத்தோடு இருக்கான்னு சொல்ல முடியாது. அனனு அணுவாக இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாதவன்னு கூட சொல்ல முடியாது. அஸ்யாம லோகிதம், அவன் கருப்பாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது, சிவப்பாக இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அஸ்னேகச்சாயம் அதனும் அசக்தம் அசரீரினம், அவன் எல்லாரோட ஒட்டி நிற்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மேலே எல்லாரோட தள்ளி நிற்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. உடம்போட இருக்கிறான்னு சொல்ல முடியாது, உடம்பு இல்லாமல் இருக்கிறான்னு சொல்ல முடியாது. சுவாமி என்னதான் சொல்ல வரீர்னா, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி இருக்கிறான்னு எம்பெருமான குறிப்பிட்டு காட்பட முடியாது. இது எல்லாவற்றையும் மீறினவனாக இருக்கிறான் இந்த எம்பெருமான். அதுதான் அவனை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு காட்டுறான். அனாகாசம் அசம்ஸ்பர்ஷம் அகந்தம் அரசம்ச யத்து அச்சக்ஷுஸ்ரோத்திரம் அச்சலம் அவாக்பாணி மமானசம். அவனையே கண்ணா கொண்டு நாம் பார்க்கலாம், அவன் எல்லாத்தையும் பார்க்குறானே ஒழிய அவனை நாம் பார்த்துவிட முடியாது. அவன் எல்லாத்தையும் கேட்குறானே ஒழிய அவனை நாம் கேட்டுவிட முடியாது. அவன் எல்லாத்தையும் தொட்டுண்டே உட்காந்துருக்கான ஒழிய நாம் அவனை தொட்டுவிட முடியாது. இந்த மாதிரி நம்ம எல்லாருடைய எல்லா இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறான் இந்த எம்பெருமான். அதாகாசம் அசம்ஸ்பர்ஷம் அப்படின்னு அவன் இந்த நாம் பார்க்குற இந்த ஆகாசம் அவனா கிடையாது, நாம் தொடக்கூடிய இந்த வஸ்துக்கள் அவனா கிடையாது. இது எல்லாவற்றையும் மீறினவன், இது எல்லாவற்றுக்கும் உள்ளே மறைந்து கிடக்கிறவன் அந்த எம்பெருமான். அதை காட்டுறாங்க. அச்சக்ஷு ஸ்ரோத்திரம் அச்சலம் அவாக்பாணி மமானசம், அவனுக்கு வாக்கு பாணி மனசு எதுவுமே அவனை குறிக்காது, அதை நேராக அவனுடைய ஸ்வரூபம்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்டவனாக இருக்கான். அநாமகோத்திரம் அசுகம் அதேஜஸ்கம் அஹேதுக்கம், அவனுக்கு ஒரு பேர் சொல்லலாமா? முடியாது. அவனுக்கு ஒரு கோத்திரம் இன்ன குலத்தில் பிறந்தான் சொல்லலாமா? முடியாது. அவனுக்கு ஒரு சுகம், இதுதான் அவனுக்கு சுகமாக இருக்கிறது, இதுதான் அவனுடைய தேஜஸாக இருக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு காட்டலாமா? முடியாது. எதுக்கும் அடங்காத ஒரு தத்துவம், எப்படி யோசனை பண்ணாலும் அடங்காத ஒரு தத்துவம் அப்படின்னு காட்டுறார். அனாமயம், அதாவது அநாமகோத்திரம் அசுகம் அதேஜஸ்கம் அஹேதுக்கம் அபயம் பிராந்திரஹிதம் அனித்ரம் அஜராமரம், அவனுக்கு பயம் கிடையாது, பிராந்தி அதாவது கலக்கம் கிடையாது, அவனுக்கு நித்ரை தூக்கம் கிடையாது, அஜரன் அப்படின்னா அவனுக்கு மூப்பு கிடையாது, எப்படியும் அமரம் எந்த மரணமும் கிடையாது, அவனுக்கு இறப்பும் கிடையாது. அப்பேற்பட்டவன் அரஜோசப்தம் அமிர்தம் அப்ளுதம் யதசம்ருதம் பூர்வாபரேன வையஸ்மின் தத்விஷ்ணோ பரமம்பதம். இது மேலே எந்த இடத்துல ரஜஸும் தமஸும் சேரவே சேராதோ, சுத்த சத்தமயமான ஊர் எது இருக்கிறதோ அந்த தேசமான ஸ்ரீவைகுண்டமே இவனுடைய இருப்பிடமாக இருக்கிறது. ஸ்ரீவைகுண்ட நிகேதனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். பரமேஷத்த குணவத்து சர்வபூதம் அசம்சயம் நதாஸ்ம தத்பதம் விஷ்ணோர் ஜிக்வா திருக்கோச்சரம் நயத்து. யாருடைய ஒரு இருப்பிடத்தில் யாருடைய அந்த பரத்வமானது, அந்த வைகுண்டநாதனா அந்த எம்பெருமான் இருக்கிறச்சே அவனுடைய பரத்வமானது யாருடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான் இருக்கிறது. யாருடையவும் சொல்றது பெருசு இல்லை, வேத புருஷனுக்கே வாக்குக்கும் மனசுக்கும் எட்டல்ல. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்தி மனசாசகா அப்படின்னு அந்த வேதமே திரும்பி வந்துடுத்துன்னு காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய அச்சிந்தியமான அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற இருப்பு இருக்கிறதே, அப்பேற்பட்ட இருப்போட இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு வணக்கம்னு காட்டினார். கடைசியில் முடிக்கிறார். ஸ்ரீ பராசர உவாச்சா ஏவம் பிரச்சேதசோ விஷ்ணு ஸ்துவந்தஸ்தத் சமாதய தசவர்ஷ சஹசிராணி தபஸ்சேரும் மகாரணவே. இப்படியாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே அவனை தியானம் பண்ணிட்டு அவெல்லாம் 10,000 வருஷம் தபஸு பண்ணான். தத பிரசன்னோ பகவான் தேஷாம் அந்தர்ஜலே ஹரிஹி ததோ தர்சனமுன்னித்ர நீலோத்பல தலச்சவிஹி அப்படின்னு இந்த மாதிரி அவர்கள் அத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணவே அவர்களுடைய தபஸுக்கு மெச்சி அந்த எம்பெருமான் நீலோத்பல ஷியாமனாக தான் அந்த ஜலத்துக்குள்ளேயே அவர்களுக்கு தான் சேவை அளித்தான். எப்படின்னா பதத்ரிராஜ மாரூடம் அவலோக்கிய பிரச்சேதசா பிரணிபேத்து சிரோபிஸ்தம் பக்தி பாராவனாமிதைஹி அப்படின்னு. ஆச்சரியம் என்னன்னா, ஜலத்துக்குள்ளே தானே உட்காந்து தபஸ் பண்ணிருக்கா எல்லாம், அந்த ஜலத்துக்குள்ளே தானே பெருமாள் போய் காட்சியே கொடுக்குறார். ஜலத்துக்குள்ள கருடாரூடனா காட்சி கொடுத்தார். சுவாமி இப்படியும் உண்டாண்ணா? ஆமாம், ஜலத்துக்குள்ளே அவர்களுக்கெல்லாம் கருடாரூடனா காட்சி கொடுத்திருக்கார் பெருமாள். அந்த மாதிரி வந்த பெருமாள் பார்த்த உடனே எல்லாரும் அங்கேயே அவர்கள் கையை கூப்பி அவனுக்கு தலையை வணங்கி அவனுக்கு நமஸ்காரம் பண்ணினார்கள். ததஸ்தானாக பகவான் பிரியதாம் ஈப்சிதோவரஹ பிரசாத சுமுகோஹம் வோ வரதா சமுபஸ்திதா. பிரச்சேதசுக்களே, உங்களுடைய தபஸுக்கு நான் மெச்சினேன், உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க தான் வந்திருக்கேன், என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ததஸ்த மூச்சூர் வரதம் பிரணிபத்த பிரச்சேதசா யதாபித்ரா சமாதிஷ்டம் பிரஜானாம் வித்திகாரணம்.
எல்லாரும் விழுந்து சேவிச்சு அந்த எம்பெருமானை சேவிச்சு சொல்றா, என்னுடைய தங்களுடைய தகப்பனார் இந்த பிராச்சீன பர்ஹி இருக்காரு, அவர் தான் சொல்லியிருக்கார் பிரஜைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கார், அது வேண்டிய சாமர்த்தியம் அந்த கிருபைய தேவர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சச்சாபி தேவஸ்தம் தத்வா யதாபிலஷிதம் வரம் அந்தர்தானம் ஜெகாமாஷு தேச்ச நிச்சக்கரமொரு ஜலாத்து அப்படின்னு அந்த எம்பெருமான் அப்படியே உங்களுக்கு அந்த பிரஜோத்பத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகட்டும் சொல்லி தான் அந்தர்தானம், அதாவது தான் மறைந்தான். இவர்களும் அந்த வரத்தை பெற்றவர்களாய் அந்த ஜலத்தின மேலே வந்து தாங்கள் ஊரில் தன் இல்லற வாழ்க்கையில் இருந்து அந்த பிரஜோத்பத்தியெல்லாம் பண்ண ஆரம்பித்தார்கள் அப்படின்றதோட 14வது அத்தியாயம் முடியறது. இது மேலே இந்த பிரச்சேதசுக்களுடைய வம்சம் இப்போ இவ வரத்தை பெற்று வச்சிருக்கா அப்படின்றதோட இப்போ முடிஞ்சது. இவர்களுடைய வம்சம் என்னவா வளர்ந்தது, தக்ஷன் எப்படி பிறந்தா, தக்ஷனுடைய பெண் பிள்ளைகள் யார், அவர்களுடைய வம்சம் என்ன அப்படின்றதெல்லாம் நீண்ட ஒரு அத்தியாயம் 156 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அது ஒரு நாளில் 2 நாளில் முடியறதில்லை. எத்தனை முடியறதோ அது அடுத்தடுத்த உபன்யாசங்களில் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய.